நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இங்கே பாரு கேட்டு இந்த பொம்மையை அந்த பையன் அந்த ரூம்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேற புது விதமான ஒரு உலகத்தையே மாற்றி வச்சிருந்திருக்கான். ஸோ அதுக்குள்ளே தான் இவங்க 2 பேருமே உள்ளே போய் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா இந்த பையன் பண்ணுறதுல ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இவனோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவன் நம்மளை விட அதிகமாக கேட்குறான்னு சொல்லி அந்த பையனை அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ நான் இந்த சீனை நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன், அதனால நான் இப்போ சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்திருக்கும், இந்த பையனை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயம் இந்த பையன் வெளியே நின்று ஒட்டி கேட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோன் காலை பார்த்தீங்கன்னா இந்த பையன் பாட்டுக்கு எடுத்து பேசிட்டு இருந்திருப்பா, இவங்க அதை கண்டுக்க மாட்டேன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் யார்ட்டையோ பேசுறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வெளியே போய் பார்த்தா அந்த பையன் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்கி பார்த்தா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருப்பார்ல ஹீரோ, அந்த வயசானவர் இந்த பையன் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. ஹீரோ மேட் இருந்துட்டு உடனடியாக அந்த ஃபோனை வாங்கிட்டு இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட பேசிட்டு இருக்காரா. இங்க ஹீரோயின் கேட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி ஃபோன்ல எடுக்கக்கூடாது தங்கம், நீ பேசாம அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. அப்படி கீழே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அந்த ஃபோனில் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லைன் மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் பேசுறது அந்த ஃபோனில் கேட்கல, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபோனில் அந்த வயசானவர் இருந்துட்டு இந்த ரூம் கிட்ட உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருக்கியா, யார் அந்த குழந்தைய கேட்டதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் தான் கேட்டிருக்கா, அதை விட நீ முதல்ல எப்படி இந்த லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சே, எனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும், ஏஜிங் ஆகுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுறாரு ஸ்ட்ரைட்டா. அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, இது அந்த ரூம்லேருந்து எந்த பொருள் வெளியே வந்தாலும் அது டெஸ்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறதா அந்த ரூமோட கான்செப்ட். ஆனால் நீ வெளியே வந்து அது தப்பிக்கணும்னு பார்க்குறியே, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் அதுக்கு ஒரு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் அது நீ சொன்ன நீ செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொன்ன உடனே ஹீரோ மேட் இருந்துட்டு பரவாயில்ல நீ சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ இப்போ அந்த வயசானவர் எப்பவுமே புதிராக தானே பேசுவார். ஸோ அந்த மாதிரி இப்பயும் ஒரு புதிரை போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷனை எப்போ விடுதலையானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஹீரோ மேட் இருந்துட்டு இப்பெல்லாம் இதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அது பதில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரா. நான் மறுபடியும் கேட்குறேன், மனுஷனுக்கு எப்போ விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி இப்போ வயசானவர் கேட்குறாரா. ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரியலனே சாதிக்கிறாரு. இப்போ அந்த வயசானவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கடவுள் வந்து சாக வேண்டியதா போயிடுச்சு, மனுஷங்க வந்து உயிர் பிழைக்கணும்னா கடவுள் சாகணும், அதுதான் இந்த உலகை நீது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்டை இறக்கி விட்டு போறாரு.